குஜராத் மாநில ஆளுநராக இருக்கும் ஆச்சாரிய தேவ்ரத்துக்கு கூடுதலாக மகாராஷ்டிர மாநில ஆளுநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநில ஆளுநராக இருந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து காலியாக உள்ள மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் பதவிக்கு குஜராத் மாநில ஆளுநராக இருக்கும் ஆச்சாரிய தேவ்ரத்துக்கு கூடுதல் பொறுப்பு ஒதுக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி எம். சுந்தரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. கொலீஜியம் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தால் எம். சுந்தர் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிகிறது. இதேபோல் பாட்னா உயர்நீதிமன்ற நீதிபதி பவன்குமார் பஜிந்திரி அதே நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும், கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சௌமன் சென் மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிக்க கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.